நண்பர்களே, இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு உலகக்கோப்பைக்காக ரொம்ப தீவிரமா தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. உலகக்கோப்பை போட்டியில ஒரு சில வீரர்கள் கன்ஃபார்மா விளையாடுவாங்க. ஆனா, ஒரு சில இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடுமையான போட்டி நிலவுது. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியில 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் தேர்வு செய்வாங்க. அடுத்ததா ஒரு 2 ஸ்பின் பவுலர்ஸ் தேவை. அதுல ஒரு ஸ்பின் பவுலர் யாரா இருக்க போறாங்க அப்படின்னா, சஹால் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவ். 2 பேருமே இளம் வீரர்கள். ஸோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தேர்வு செஞ்சுருவாங்க. இவங்கள தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு நமக்கு வரும்பொழுது ஒரு 5 வீரர்கள் போட்டி போடுறாங்க. முதல்ல ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா எடுப்பதற்கான வாய்ப்பு 90% இருக்கு. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா சமீப காலமாகவே ஸ்குவாட்ல இடம் பிடிச்சி விளையாடலை. இப்போ ஸ்குவாட்ல இடம் பிடிச்சாரு. சர்ச்சை காரணமாக அவரை தூக்கிட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பதிலாக வேற ஒரு வீரரையும் களம் இறக்குவதற்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் போட்டி போடக்கூடிய முதல் வீரர் ஹர்திக் பாண்டியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆர் பவுலிங் ஏதோ ஒரு விதத்தில் இந்திய அணிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. அடுத்த 3வது பிளேயர் அஸ்வின். அஸ்வின் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வரமாட்டார். இருந்தாலும் அஸ்வினும் இந்த போரில் உள்ள இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 3வது ஒரு நாள் போட்டியில் விஜய் சங்கர் மற்றும் கேதர் ஜாதவ் இந்த 2 பேரையும் இணைச்சிருக்காங்க. ஸோ இவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலகக்கோப்பையில் இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. அப்போ 2 இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வீரர்கள் போட்டி போடுறாங்க. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், கேதர் ஜாதவ் மற்றும் விஜய் சங்கர். விஜய் சங்கரும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான். கேதர் ஜாதவும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான். பல இடங்களில் இந்திய அணிக்காக விளையாண்டு சூப்பராக பவுலிங்கும் போட்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 5 வீரர்களில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் தேர்வு செய்வாங்க. யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.